ஹாய் ஹாரர் கேமிங் தமிழுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். எதுக்கு 2 அன்புனா இன்றைக்கி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் பிளேனா இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு இல்லாமல் சீக்கிரமாக முடிஞ்சிடும். கிரானி 2 அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு கிரானி 2 என்னவோ நான் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு கிரானி 2 அதுவும் செம்மையாக இருக்கும். இப்போ கிரானி 2 எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். என்ன எஸ்கேப்னா நம்ம இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா அது என்ன லொக்கேஷன்னா போட் எஸ்கேப்போட லொக்கேஷன். நம்ம பண்ண போகிறதும் போட் எஸ்கேப் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே வந்துட்டாச்சு. ரொம்ப நாள் கழித்து ஹாரர் வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவும் நிறைய இந்தியன் பைக் கேம், அந்த பைக் கேம், இந்த பைக் கேம், டிராக்டர் கேம், அது இதுன்னு தான் இருக்கும். கோஸ்ட் வீடியோ கம்மியாக இருக்கும். இது ஒரு கிரானி கோஸ்ட் வீடியோ, அதனால் நல்லாயிருக்கும். எனக்கு கிரானி ரொம்ப பிடிச்ச கேமு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா போயிட்டு அங்கே ஒரு சவுண்டை போட போகிறோம். கிரானிக்கு அனுப்புவாங்க. எப்படி தான் கன்ஃபார்ம் வந்துடுவாங்க. சத்தம் போட்டால் கன்ஃபார்ம் வந்துடுவாங்க. வாங்க கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு சத்தம் கேட்டுருச்சு. ஓடு 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 ஓடி வந்துட்டு எப்படிங்க. இப்போ கிரானிக்கு அனுப்பா 2 பேரும் கீழே இறங்குவாங்க. இறங்கிட்டு நம்ம டக் 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 டக்குன்னு மேலே போயிடலாம். இறங்கட்டும். வெயிட் அண்ட் வாட்ச். கிரானி சொட்ட தானே மொட்டையன் மொட்டையன் கீழே வந்துட்டான். கிரானி உனக்கு பிடிச்ச புளியோதரை வா. புளியோதரை கிரானி ஆச்சு கைஸ். கிரானி வந்துருச்சு வரட்டா ட்விங் வந்துட்டேன். எப்படியோ அங்கேருந்து டக்குன்னு வந்துட்டாச்சு. இப்போ எனக்கு எல்லாமே எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா நான் கிரானி 2 நிறைய பழகியிருக்கேன். இப்போ கன் இங்கே இருக்கும், இல்லைனா அந்த ஷெல்ஃபில் இருக்கும், இல்லைனா அந்த ட்ராயரில் இருக்கும், இல்லைனா கீழே அந்த 8 கால் பூச்சி இருப்பான். 4 கால் பூச்சி அவன் இருப்பான். அவன் ரூம் பக்கத்தில் ஒரு டேப்பில் அவன் பண்ணுவோன்னு அங்கே இருக்கும். அந்த மாதிரி இப்போ கன் இங்கே இருக்கா அப்படின்னா இது எங்கே இருக்குன்னு தெரியும். வெப்பன் கீ மேலே டாப் ஃப்ளோர் அங்கே இருக்கும். எப்படி எல்லாமே நான் மனப்பாடம் ஆகிடுச்சு. எனக்கு டாப் ஃப்ளோரில் வெப்பன் கீ இருக்கும். கீழே அப்புறமா இது இருக்கும். கீழே இந்த மாதிரி இன்னொரு ரூம் இருக்குல்ல, பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் இது இருக்கும், ஹேமர் இருக்கும். எப்படி நான் சொல்ல அதுதான் இருக்க போகுது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். அப்புறமா அந்த இதில் வெப்பன் கீ இருக்கும். அவ்வளோ மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ்னா. எனக்கு எல்லாமே தெரியும். கிரானி 1ல் நிறைய பேர் பார்த்து கற்றுக்கோங்க. என்னை பார்த்து இந்த மாதிரி நீங்களும் நான் இப்போதைக்கு கிரானி 2 ஒரு 20-40 டைம் விளையாடிட்டேன். அதனால் எனக்கு சலிக்காது, செம்மையாகவும் இருக்கும். அதனால் இப்போ கிரானியை போட்டு தள்ளிடாச்சு. மொட்டையும் வருவான். ஐஷியூ அப்படின்னு வருவான். ஆனால் தான் இப்போ நம்ம போட்டு தள்ள போகிறோம். மொட்டை ஐசியூ மொட்டையா எங்கே இருக்க? ஐயோ கத்துறாங்க. கத்துறாங்க. ஐயோ எங்கடா பார்த்தா டே எங்கடா இருக்க? டே மொட்டையா எங்கடா இருக்க? உனக்கு நேரம் வந்துட்டு என்ன சத்தம்டா அது? வந்துட்டான். என்னவோ அது என்ன சத்தம்னு தெரியலை. வந்துட்டான் அப்படியே. டே மொட்டையா சாவி கொடுறா அப்படா. இனிமேல் குப்பை எனக்கு இப்படா. ஓகே கேஸ், இப்போ கழுத்து இருந்த சாவி வச்சு எடுத்துட்டாச்சு. அப்பா எடுத்தது இது ஆக்சுவலாக ரொம்ப 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 கஷ்டம். ஈஸியாக எடுத்துட்டேன். நம்மளுக்கு இப்போ ரொம்ப வசதியாக போச்சு. ஏன்னா ஈஸியாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம இங்கே என்ன நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி வெப்பன் கீ இங்கே இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் ராயலில் ஒரு ராயில் இருக்காமல் போயிடுவோம். ஆனால் எனக்கு மனப்பாடம் இருக்கும். சொன்னல இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு நல்ல மனப்பாடம் இருக்குது கைஸ். எல்லாமே கிரானி 2 நீங்கள் என்ன கேட்டாலும் நான் டக்குன்னு சொல்லிடுவேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான் கைஸ். இதே மாதிரி கிரானி 2, கிரானி 1, கிரானி 3ல் நம்ம கிராண்ட் பாவை மாதிரி அடிக்கலாம். அந்த கேமும் இருக்குது. வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் கேளுங்க, நான் போடுறேன். இன்னும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எதுவுமே கிளிக் பண்ண மாதிரியும் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. நான் அதில் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது இப்போது. ஓகே வந்துட்டாச்சு. இப்போ வெப்பன் கீ தூக்கிட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம கீழே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிராண்ட் பா எந்திரிச்சிட்ருப்பாங்க. இதை தட்டி விட்டு இப்போ பாருங்கள் என்ட்ருக்கேன் இங்கே போட்டுருணும். இப்படி தட்டி விட்டோன்னா இப்போ கிராணி இங்கே வந்துடும். கிராணி இங்கே வந்துருச்சுன்னா நம்ம கீழே குதிச்சிடலாம். அப்படி
பாருங்க குதிக்க போகிறேன். 3, 2, 1 அவ்வளோதான் குதிச்சிட்டேன். இது வந்து நியூ வருஷம் மாறிச்சா என்னன்னு தெரியல கைஸ். இதில் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த சாங்கு இப்போ பிடிக்க வரும்போது சாங் வருது இப்போ புதுசாக. அந்த மாதிரி குதிக்க எல்லா இடத்துலையும் குதிக்கும் போது வந்து இவன் குனிஞ்சு எழுந்திரிக்கான். அப்போல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் எந்திரிக்க மாட்டான். நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் எந்திரிக்க மாட்டான். இப்போ குனிஞ்சு எந்திரிக்கிறான். அதெல்லாம் நியூ அப்டேட் மாறி இருக்கான்னு தெரியலை. மாறி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ போய் நம்ம வெப்பனை எடுத்துருவோம். வெப்பன் நம்ம இது உதக்கி வந்து கிராணிக்கிட்ட அடி வாங்கவே இல்லை. கிராண்ட்பா கிட்ட 2 பேர்கிட்டையுமே. இப்போ வந்து அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வந்து கன் வச்சு சுட போகிறோம். இது வந்து கிராண்ட்பா காது கேட்காது, கிராணிக்கு லைட்டாக காது கேட்கும்னு நினைக்கிறேன். வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம சுட்டோன்னா புல்லெட் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா குறி வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் கிராணி அப்படி கொஞ்சம் தூரம் போனோடனே டப்புக்குன்னு போட்டுற வேண்டியதான். போட்டு சொல்லிச்சு கைஸ் கிராணி. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கரெக்டாக போனேன் கைஸ். டீட்டெயில்னு அந்த கிராணி வந்து அடிச்சிருச்சு. Day 2 வந்துருச்சு. இப்போது என்ன நடக்க போதும். இனிமேல் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 சான்ஸ் தான் இருக்குது. அந்த 3 சான்ஸுமே அவுட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அப்படியும் அந்த 3 சான்ஸை வச்சு பத்திரமா ஆடி ஜெயிச்சிடலான்னு ஒன்று நினைப்பேன். வாங்க எப்படியாவது ஜெயிப்போம். எனக்கு ஒன்று போயிடுச்சு, ஒரு லைஃப் போயிடுச்சுன்னு தான் சகச்சந்தா செய்வாங்க போகணும். ஆனால் நான் வந்து ஒரு டைம் எல்லா கிராண்டிலையுமே வந்து கைஸ் Day 4 தான் வின் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் மூணாதான் சரி, எதுலேயும் வேணாம் Day 4 தான். அது என்னவோ எனக்கு Day 4 தான் கரெக்டானதோ. Day 4 Day 5 தான் வின் ஆயிருக்கேனே. Day 3 Day 2 அதிலலாம் வின் ஆனதே நான் இப்போ வரைக்கும் இல்லை. இந்த கேம்லேயாச்சும் Day 2 இப்போது Day 3 அதுக்குள்ளே வின் ஆகிடணும் அந்த பிளட்டுக்கார இல்லாமல். ஓகே கன் எடுத்துப்போங்க உஷாரா. யாராக இருந்தால் வாங்கடா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ கிராணி அங்கே தானே இருந்தாங்க. இப்போ இந்த கிராணி வருது. இப்போ பாருங்க சவுண்டு வேறு மாதிரி வந்துட்டுருக்கும். கிராணி எவ்வளோ ஃபஸ்ட்டாக வருது. வாங்கிக்கோ சொட்ட மண்டையிலையும் வாங்கிக்கோ. சொட்ட மண்டையில் போடலாம் தான் நினச்சேன் போல். ஏய் கிராண்ட்பா வாடா நீக்கு உனக்கு இருக்கு. வாடா டேய் ஒத்த கொத்த பார்த்தலாம் வாடாடே போ. அவ்வளோதான். என்னையா கிராணி பண்ண நீ அவ்வளோ கிராணி சொல்லி முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுவோம் என்னென்ன இருக்குதுன்னு. இந்த கிளாக்கில் ஒன்றும் இல்லை ஹெலிகாப்டர் கீ அது நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. எங்கேயுமே ஒன்றுமே வச்சுக்காம என்னடா கிராணி பண்ணுற நீ? என்ன கிராணி பண்ணுற நீ சொல்லு. ஒன்றுமே வீட்டுக்குள்ளே வச்சுக்காம. ஸோ ஓகே நம்ம மேலே போய் சர்ச் பண்ணுறதுல வாங்க கைஸ். கிராணி வேறு மறைஞ்சிடுச்சு. எங்கே வந்து அடிக்க போதும். இந்த கிராணி வேறு முதுகில் குத்துறது. இந்த பேஸ்பால் பேட்டை வச்சு அப்படியே முதுகுலேயே குத்திரும். முதுகெலும்புலாம் உடஞ்சிரும். இப்போ வேறு இவனுக்கு காலை வேறு எடுத்துகிட்டு இருக்கு பேர் நொண்டி நடக்கிறாங்க கைஸுவன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா. நொன்றான். கன் எடுத்துப்போம். கன்று யூஸ் ஆகும். இங்கே கன் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து ரொம்ப என்னென்ன கன்று பெட்லாக் கீ கைஸ் நான் சொன்னல இதில் இருக்கும். அந்த கீ அங்கேயே இருக்கட்டும், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பெட்லாக் கீ வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையானது. ஏன்னா போட் எஸ்கேப் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே நம்ம போய் அந்த இது எடுத்துகிட்டு வந்துடலாம். அது பேர் என்ன? ஹேமர் எடுத்துகிட்டு வந்து ஹேமர் இல்லை ஐயோ மறந்தேன். க்ரோபார் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ நல்லா அது பேர் அங்கே போட்டிருப்பாங்களா அதை வச்சு படித்தேன். க்ரோபார் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அங்கே இருக்க அட்டையா என்னது எனக்கு தெரிஞ்சு இது வந்து கட்டையில் செஞ்ச பாக்ஸ் ஒன்று. அந்த பாக்ஸை பொழந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து அதில் கட்டர் இருக்குது, செயின் கட்டர். இது நம்மளுக்கு வந்து மேலே யூஸ் ஆகும். மேலே வந்து என்ன இருக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கே போட்டோட இது இருக்கணும்னு நினைக்கிறேன். வீலில் அது ஹேண்டில் பேர், போட் ஹேண்டில் பேர் அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே தட்டி விட்ருவோம். இதை அப்படியே தட்டியே இருக்கட்டும். ஆனால் கிராணி அங்கே வரும். எனக்கு நல்லா தெரியும் கிராணி பற்றி. இன்னும் கிராணி வரல. நான் அது கட் பண்ணிட்டேன். ஸோ கிராணி இன்னும் வரவே இல்லை கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே நம்ம இது தூக்கி போடணும்னா கிராணி வரும். ஆனால் நான் இப்போ போட போகிறதில்ல. ஏன்னா வந்து இப்போ தூக்கி போட்டால் கிராணி வந்துடும். நம்மளுக்கிட்ட வெப்பன் இல்லை. அது எப்படி கிராணியை போட்டு தள்ளுறது?
அதுக்கோசம் தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான் தானே பார்க்குறீங்க? வெயிட் அண்ட் வாட்ச். பாருங்கள், அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பாருங்கள் நீங்களே இந்த பிளான் என்ன பிளான்னு. ஃபஸ்ட்டு இங்கே போட்டு அங்கே போடலாம். அங்கே இருக்கிற இடத்துக்கு கிராணி போகும். ஆக்சுவலாக வந்து அந்த சாக்கை வச்சு நம்ம இப்படி குதிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடணும். கீழேயா சாரி, இங்கே தானே கன்று இருக்குது. இங்கே ஓடி வந்துடணும். இங்கேருந்து கன்னை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே ஓடி போகிறதுக்கு முன்னாடி கிராணி இங்கே வர வச்சிடல. இது அப்படியே ஒரு தட்டு பண்ணிட்டாச்சு. இப்போ கிராணி வரும். கிராணி என்ன வரவே மாட்டேங்குது இன்னும். இது வந்துட்டு எங்க இருக்கடா? எப்படி வர? நீ எப்படி இருந்தா நான் எப்படி தான். ஒரு நிமிஷத்துக்கு கிராணி கத்தாக்கல்லி அடிச்சு. ஓ ஐயம்மா, ஏதோ ஒரு கத்தாக்கல்லாம் அடிச்சு கிராணி செகண்டுக்கு. ஓகே, இப்போ மொட்டையாக வருவான். அவனையும் போட்டு தரலாம். கிராண்ட் போ கம்மிங் ஜோன். ஸோ ஓகே, அவன் அந்த சைடில் அழுவிட்டு இருக்கான். சரி, ஸோ இங்கே வந்துட்டா பார்த்தீங்களா? போட்டு சொல்லிட்டு நான் பயத்தில் தான் போட்டு தரேன். எங்கே வந்து அடிச்சிடுவானோன்னு தான் இப்படி அடிக்கலை. நல்ல களம். இப்போ நம்ம வந்து மேலே ஏறி ஆகணும். மேலே ஏறி போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோன்னா இந்த வீடியோவே பெரிய வீடியோ, ஆனால் சீக்கிரமாக ஒடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அவ்வளோ சீக்கிரமாக ஒடிஞ்சிடும். நல்லாயிருக்கும் இந்த வீடியோ, ஃபன்னாக. எனக்கே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. பிடிக்கலன்னா வந்து நாட் லைக் போட்டுருங்க, பரவாயில்ல. ஒன்றாவது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் போடாதீங்க. நாட் லைக் கூட போட்டுக்கோங்க, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஆனால் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்ருங்க. ஒரு ப்ரௌன் கலர் ஆர்டின் மட்டும் போட்டு விட்ருங்க. பிடிச்சா பிடிக்கலனா அந்த ஆர்டின் மட்டும் போட்டு விட்ருங்க. எனக்கு அது போதும். இப்போ நம்ம போயிட்டு இப்போ நம்ம கன் எடுத்து அதில் புல்லட் லோட் பண்ணிக்கணும். புல்லட் லோட் பண்ணிட்டாச்சா? அதில் வந்து பாம்பு இருக்குது. அந்த பேக்கெட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண வரலாம். அந்த டப்பாவை இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வந்து இதை வந்து அங்கே பாத்ரூமில் போட்டுடலாம். இது சும்மாவே கீழே விழுந்து எழுந்திரிக்கலாம். பாத்ரூமில் போட்டு வச்சிட்டோன்னா சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம போகும்போது அதை எடுத்துக்கிட்டு அப்படியே போய்க்கலாம். நான் ஒரு ட்ரிக்கும் சொல்லி கொடுக்குறேன். அப்படியே பாத்ரூம் ஒன்று வந்து அப்படியே பாத்ரூமில் போட்டோமா, இப்போ வந்து எதிர்த்து நம்ம போயிட்டு நம்ம அது டோர் லாக் அது தேவையில்லை. இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேணுன்னா கூட கேளுங்க கமெண்ட்டில், நான் பண்ணுறேன் ஹெலிகாப்டர் எஸ்கேப். அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் நிறைய இருக்குது, அதுவும் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கன்று தேவை. அதுக்கு முன்னாடி க்ரோபார் எடுத்துகிட்டு போய்க்கலாம். க்ரோபாரை வச்சு நம்ம வந்து கீழே ஒரு பெட்டி ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பெட்டியில் வந்து என்ன கிடைக்கணும் வந்து ஒன்று கிடைக்கும். அது வந்து செம்மையாக இருக்கும். செம்மையாலாம் இருக்காது. அது வந்து போட்டுக்கு தேவையானது, அப்படி தான் சொல்ல முடியும். போட்டுக்கு தேவையானது. அது வந்து அது பேர் வந்து நான் மறந்துட்டேன் கைஸ். அது ஏதோ நட்டு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அது வந்து இங்கே தான் இருக்கும். சொன்னல இதுதான். இது வச்சு நம்ம போயிட்டு இப்போ வந்து இது போட்டு சுற்றுறதுக்கு ஏதோ ஒன்று மிஷின் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபிட் பண்ணும். ஸோ இதில் தான் ஃபிட் பண்ணிட்டாச்சு. இப்போ நம்ம போயிட்டு வந்து பெட்ரோல் கொண்டு வரணும், டீசல். கீ வந்து கிடச்சிச்சு, சாவி வந்து. அடுத்து வந்து இன்னொன்று இது கொடுத்துட்லாம். சாவி கிடச்சிருச்சு. அப்புறமா வந்து டீசல் தான் இன்னும் கிடைக்கல, அது எங்கே இருக்குன்னு தெரியும். அப்புறமா இன்னொன்று வந்து என்ன கிடைக்குன்னா பேட்லாக் கீ கிடச்சிடுச்சு. அப்புறமா வந்து இது ஸ்டேரிங்கும் கிடச்சிச்சு. எல்லாமே கிடச்சி. டீசல் தான் கிடைக்கணும், அதுவும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான் மொத்தம். இப்போ வந்து நம்ம எஸ்கேவே பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 50% மட்டும், இன்னும் 50 தான் இருக்குது. அதையும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம டீசலை வந்து எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு கன்னை வந்து நம்ம புல்லட் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். கிராணி கிராம்பா வந்தால் போட்டு சொல்லிடலாம். புல்லட் ஏன்னா புல்லட் கேக் வர முடியும். புல்லட்டை போட்டாச்சு. இப்போ வந்து கிராண்ட்பா 2 பேரும் வந்தால் டைமில் போட்டுடலாம். கிராண்ட்பா மட்டும் வந்தால் நான் தனியாக போட்டுடணும். கிராணி வருது. கிராண்ட்பா 2 பேரும் அட் டைமில் வராங்க. போடு, 2 பேரும் ஈஸியாக போட்டு சொல்லிடலாம். வாங்கடா, 2 பேரும் வாங்கடா. மொட்டை வைக்கோ, சொட்டை வைக்கோ. எப்படி அட் டைமில் 2 பேரும் இந்த மாதிரி நான் போடணும். எனக்கு வந்து இந்த மாதிரி கிராண்ட்பா சூட ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம போயிட்டு இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டு சேர்த்துல போட்டுக்கு இதெல்லாம் வந்து இங்கே வந்து இந்த தண்ணியை நம்ம இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம். தண்ணி அப்புறமா பண்ணிட்டோன்னா முடியாது. என்னென்னலாம் ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியில் போய் போடணும். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இருங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகும்.
க்ளோஸ் பண்ணிட்டாச்சு. இதுதான் அந்த ட்ரிக்கு வந்து கைஸ். தண்ணியில் போட்டால் அப்படியே கீழே போட்டால் அப்படியே சேர்ந்துடும். அது வந்து நம்ம எடுத்து அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம போயிட்டு வந்து இது எடுக்கிறோம். இது ஸ்பேனரோ எதுவும் ஒன்று சொல்லுவாங்களே, அது பேர் ஏதோ டூலு. அந்த டூல் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணணும். அந்த தண்ணி வால் வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம், தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்டோடனே என்ன ஆகணும் வந்து நம்ம போய் அந்த சைடு போய் தாண்டி போய் அங்கே என்ன கீ இருக்குன்னா வந்து லாக்கர் கீ இருக்கும். அங்கே தான் லாக்கர் கீ இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் கைஸ். மனப்பாடம் கைஸ். எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து. இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சு இப்போ நம்ம மேலே போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கிராணி கிராண்ட்பா யாராவது ஒருத்தவங்க வராங்களாம், சத்தம் கேட்கும். அப்படி சத்தம் கேட்கும். அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா வந்து ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்டுச்சுன்னா வந்து கிராணி கிராண்ட்பா வராங்கன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தங்க கிராணி கிராண்ட்பா. இப்போ நம்ம வந்து இதை அப்படியே தூக்கி போட்டோன்னா வந்து சத்தம் கேட்கும். வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே கைஸ், சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி, அட்வான்ஸ் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் வந்து வீடியோ வந்து ஃப்ரைடே ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து சாட்டர்டே உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் சாட்டர்டே வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே நைட்டே நான் போஸ்ட் பண்ணிடுவேன் 12 o'clock. ஏன்னா வந்து சாட்டர்டே லீவ், அதனால் ஜாலியாக இருக்க போகிறோம். சாட்டர்டே லீவ், சண்டே லீவ், அப்புறமா வந்து மண்டே லீவ். 3 நாள் லீவ் அடிக்குது கைஸ். ஜாலியாக இருக்க போகிறோம். 3 நாளுமே செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நான் நிறைய விளாடுவேன், நிறைய பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து போயிட்டு கன்னு புல்லட் லோட் பண்ணிக்கலாம். இங்கே புல்லட் இருக்கும், அதுங்களாம் தெரியும். இப்போ கிராணி கிராண்ட்பா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு டப்புக்குன்னு சுட்டு போடலாம். எடுத்துட்டு கன் புல்லட் போட்டாச்சு. கிராணி கிராண்ட்பா கீழே வாங்க எல்லோரும். அப்படி கூப்பிட்டு வர மாட்டாங்களே. சாம்பார் சாதம், புளியோதரை எல்லாமே போடுறோம். வாங்க கீழே வாங்க. சாம்பார் சாதம், புளியோதரை எல்லா சாதமும் உங்களுக்கு பிடிச்ச சாதம் கேளுங்க, நான் கொடுக்குறேன். வாங்க எங்கள் கேட்டீனுக்கு வாங்க. ஹாரர் கேமிங் கேட்டீன் வாங்க. கூப்பாடு போட்டுருக்குள்ள அவங்க 2 பேரையுமே வந்து போட்டு தள்ளிட்டாச்சு. ஆமாம், கிராணி வந்து துரத்திட்டே வந்துச்சு நம்மள. கிராண்ட்பா வந்து போட்டு தள்ளிட்டாச்சு. இப்போ கிராணியை போய் பாம்பு போட்டு தள்ளிப்போகிறோம். கிராணியை பாம்பு போட்டு இவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை தூக்கி போட்டோம்னா கிராணி இங்கே சர்ன்னு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போது பாம்பு போட்டுடலாம். கிராணி நம்ம போய் பாம்பை எடுத்துகிட்டு வந்துடுக்குள்ளே கிராணி வந்துடும். சொன்னால் அந்த பாம்பு இல்லை, இந்த பாம்பு. ஓகே, நம்ம இந்த பாம்பை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் போடணும். ஓகே, அது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு பக் மாதிரி ஆயிடுச்சு. என்ன கிராணி? ஐயோ, பாம்பு இங்கே ஓடு. பா கதம். அவ்வளோதான், கிராணி காலி. சருன்னு போயிட்டு கிராணி என்ன இங்கே வந்து படுத்துக்கிட்ட? நான் உன்னை அங்கே தானே படுத்தலனேன். அவ்வளோ பவரு. ஓகே, இப்போ நம்ம வந்து லெக் பீஸ் எடுத்து, இது ஒரு ட்ரிக்கு. இங்கே பாருங்கள், கடிக்க மாட்டான். ஏன்னா நம்ம சிக்கன் வச்சுருவோம் கையில். சிக்கன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால் கடிக்க மாட்டான். ஸ்கூல் போகிற பையனை இப்படி மாற்றி வச்சுருக்கு இந்த கிராணி கிராண்ட்பா. எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அவளும் அவன் ஸ்கூல் போகிற பையனை வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. தம்பி, நீ என் கூட வந்தா ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவேன். ஐயோ அம்மா, நீ இங்கே இரு. இவங்களுக்கு பேரனா பிறந்து நீ அப்படியே தான் இருக்க. நீ என் கூடலாம் வர தேவையில்ல, போ. இந்த ஸ்கூலில் சேர்த்து விடலான்னு நினச்சா நீ பாப்பா. நான் சொன்ன டீசலுக்கா நீங்கள் தான் இருக்கணும். காட்டு மிராண்டிங்களாக இருக்காங்க பா. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். இது 8 கால் பூச்சி போட்டா நான் எஸ்கேப் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எஸ்கேப் டே 3ல் எஸ்கேப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் கைஸ். டே 3, ஆமாம், டே 3ல் எஸ்கேப் பண்ணுறேன். ஓகே, டீசலை ஊற்றிக்கலாம். டீசல் ஊற்றிக்கிடலாம். சர்ன்னு ஊற்றிடாச்சு டீசல். இப்போ வந்து ஒரு சொட்டு கீழே போட்டாலும் நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து ஒரு சொட்டு கூட கீழே போகக்கூடாது இந்த கேமில். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எங்கே அந்த கீ கைக்கு வர மாட்டேங்குதே. தூக்கிட்டாச்சு. ஓகேவா?
என்னாச்சு? பேட்லாக் கீயை மறந்துட்டோம். ஐயோ தலையில் டே 2ல் எஸ்கேப் பண்ண வேண்டியது. டே 3ல் எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ நான் வந்து அங்கே சரத்தை போட்டாச்சு. இப்போ கிராணி கிராண்ட்பா 2 பேரும் அங்கே வருவாங்க. அந்த உடனே டே 3ல் எஸ்கேப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நான் அப்போ தலையாக தரமாக டே 3ன்னு சொல்லிட்டேன். இப்போ பேட்லாக் கீ எடுத்துட்டாச்சு. டே 2 இது வந்து ஆக்சுவலாக டே 3ல் வந்து பேட்லாக் கீ எடுக்கிறோம். டே 4 நெக்ஸ்ட் டே. ஓகே, இப்போ நம்ம பாம்பு எடுத்துகிட்டு போயிடலாம். பாம்பு எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். அங்கே வந்து கிராணி அங்கே வெயிட் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம போயிட்டு அங்கே ஏதாவது ஒன்று பேட்லாக் கீ எடுத்துகிட்டு போய் அங்கே போகணும். ஏன்டா பேட்லாக் கீ இப்போ உனக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா பேட்லாக் கீ எடுத்துகிட்டு கீழே தான் போக போகிறோம். அதுக்கு நம்ம கீழே போட்டுடலாம். கிராணியும் வரும், பேட்லாக் கீயும் எடுத்துகிட்டு போவோம். வசதியாக இருக்கும். எப்படி 2 கல்லில் 2 ஒரு கல்லில் 2 மாங்கா. ஒரு கல்லில் 2 மாங்கா. இப்போ வந்து கிராணி இன்னும் இவ்வளோ வேகமாக வருது. கிராணி என்ன வேகம் பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ நீ அதே மாதிரி பிச்சுக்கிட்டு போகிற. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இறங்கி போகலாம். கிராணி பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் மொட்டையாக வருவானே. ஷோ இவனோட ஒரு தொல்லையாக இருக்கே. சரி கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்து மொட்டையை மண்டையிலே படக்குன்னு போட்டு சொல்லிடலாம். இருங்க ஏதோ குயிங் 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 ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி கதை கேட்குது. மொட்டை எங்கே தான் வருவான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இருப்பான் தெரியலையே. டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம்லாம் கேட்டுச்சு. ஏதோ கேர்ள்ஸ் மொட்டையை வந்து கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ இங்கே தான் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கான். டே மொட்டையா, டே கீழே யாரும் இல்லைல்ல. இப்போ நான் அண்ணன் கீழே இறங்க போகிறேன். யாராவது வந்து குறுக்கலன்றது. அப்பா அவன் வரல, தப்பிச்சோண்டா சாமி. சரி நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஏன் வந்துட போகிறான் அவன். எட்ரா பேட்லாக்கி. அவ்வளோதான் பேட்லாக்கி இப்போ எடுத்துகிட்டு வச்சு இப்போ நம்ம கீழே போய் எஸ்கேப் பண்ண வேண்டியதா. ட்ராப்பு கிராணியை நம்ம போடுறதாலும் ட்ராப்பு போகாது போல். சார் நம்ம சருன்னு போய் கீழே போய் லாக் ஓப்பன் பண்ணிடலாம். டே 3ல் எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் டே 4 டே 5ல் தான் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். டே 3 ஃபஸ்ட் டைம். வாங்க. டேய் ஷாக்கிங்களா டேய். நான் கத்தனை கட்டுக்கு எங்கள் அம்மாலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு ஒன்றும் இல்லை சொல்லிட்டேன். ஷாக்கிங் கைஸ். ஃபஸ்ட் டைம் ஷாக்கில் வந்து போட்டு தள்ளிட்டாங்க கைஸ் இவன். இதுதான் சொட்டையோட பிளானும் என்னோட பிளானும். அப்போனா பிளான் போட்டு தான் பண்ணுறீங்க எல்லோரும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? எனக்கு பிளான் போட்டு பண்ணுறாங்க கைஸ். கவலையாக இருக்குது. டே 4ல் தான் நம்ம எஸ்கேப் பண்ணணுன்னு. பேட்லாக்கி எடுத்துகிட்டு போகலாம். போய் எஸ்கேப் ஆச்சு பண்ணலாம். இப்போ வந்து நம்ம போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ணணும். இப்போ வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போது வீடியோ முடிய போகுது. ஃபினிஷியல் டச். இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு லிவரை வந்து புல் பண்ணிட்டோன்னா வந்து அங்கே இருக்க கேட் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்களா அந்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீயை வச்சு சீக்கிரோட கிராணி வந்துட போகுது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்க்குறவங்க தாண்டி ஏதாவது வெட்டா கிராணி கிராண்ட்பா என்ன அப்படி பார்க்குறீங்க? இந்த டைம் தப்பிச்சிடலாம். அடுத்த டைம் மாட்டிப்பல வந்தால் பார்த்துக்கலாம் அடுத்த டைம். அவ்வளோதான் வீடியோ பார்க்குறோம். அடுத்த வீடியோ வந்துருப்போம். பாய்.